சரவணபவ. வணக்கம் தமிழ் ஆன்மீகம் அன்பர்களே. மனித பிறவியின் உச்சம் என்பது மரணத்தில் நிறைவு பெறுகிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது ஒரு நாள் நம்மை சந்தித்தே தீரும். வாழ்வில் நாம் அனைவருமே சந்திக்கும் அந்த இறுதி நிமிஷத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். மனித உடலிலிருந்து உயிர் பிரிந்த பின்பு அவனது ஆன்மா எங்கே செல்கிறது? அது காற்றோடு கலைந்து கரைந்து மாயமாகி செல்கிறதா, அல்லது அவன் வாழ்ந்த சூழ்நிலைகளை சுற்றியே வலம் வந்து கொண்டிருக்கிறதா? மீண்டும் மீண்டும் இந்த பூமியிலே பிறந்து மறுபிறவி எடுக்கிறதா, அல்லது மரணமில்லா நிலை வாழ்வுக்கு செல்வதற்காக பரலோகம் செல்கிறதா? இப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனை ஆயிரக்கணக்கான கேள்விகள் குழப்பி வைத்திருக்கின்றன. ஆனால் நமது பண்டைய சாஸ்திரங்களும் வேதங்களும் சித்தர்களின் ஞானமும் இதற்கான ஆழமான விளக்கத்தை கொடுத்துள்ளன. கீதையிலே பகவான் கிருஷ்ணர் அதை குறித்து தெளிவாக அழகாக கூறுகிறார். ந ஜாயதே மிரியதே வாக கடாசி, அதாவது ஆன்மா பிறப்பதில்லை, இறப்பதும் இல்லை. இதன் பொருள் என்னவென்றால் ஆன்மா என்பது அழிவற்றது என்பதை குறிக்கிறது. அது தான் குடியிருக்கின்ற கூடாகிய வீடாகிய உடலை மட்டுமே மாற்றிக்கொள்கிறது. உடல் அழிந்து போகும், ஆனால் ஆன்மா அழிவதில்லை என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. உடல் என்பது ஒரு ஆடை மாதிரி. ஆடை கிழிந்தால் ஆன்மா புதிய உடலில் நுழைகின்றது. உடலானது அழிந்து போகின்றது. இதுவே மறுபிறவியின் சுழற்சி என்பதும் ஆகும். ஒரு மனிதனுக்கு மரணம் நிகழும் பொழுது அந்த நொடி பொழுதில் என்ன நடக்கிறது என்றால், உடலிலிருந்து உயிர் சக்தியானது மெதுவாக வெளியேறுகிறது. இதயத்தின் நடுவில் இருக்கின்ற ஒரு ஒளி ஆன்மா தான் இதுவரை குடியிருந்த அந்த உடலை விட்டு வெளியே புறப்படுகிறது. அது உடலின் வழியாக சென்று நெற்றிக்கண் வழியாக வெளியே வந்தால் அந்த ஆன்மாவானது மோட்சத்தை சென்றடைகிறது. ஆனால் மரணம் அடைகின்ற மனிதனின் மனது நிறைவேறாத பல ஆசைகளுடனே மரணத்தை சந்தித்ததென்றால் அந்த ஆன்மாவானது திசை மாறி பிறப்பு சுழற்சிக்குள்ளாகவே, மறுபிறவி சுழற்சிக்குள்ளாகவே திரும்ப வந்து சுழன்று கொண்டே இருக்கும். உடலை விட்டு உயிர் பிரிகின்ற பொழுது வெளியேறுகின்ற ஆன்மாவானது எங்கே சென்றடைவது என்ற குழப்பத்தோடு இந்த பூமியிலே 13 நாட்கள் சுழன்று கொண்டே இருக்கும் என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. உடலை விட்டு பிரிந்து வந்த முதல் நாள் ஆன்மா குழப்பத்தில் இருக்கும். எங்கு செல்வது? நான் எப்படி இந்த உடலை விட்டு வெளியே வந்தேன் என்ற குழப்பத்தோடு திக்கு தெரியாமல் சுழல் காற்றிலே அகப்பட்ட இலையை போல சுழன்று கொண்டே இருக்கும். 3ஆம் நாளிலே அது தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்ள தொடங்கும். தான் இதுவரை குடியிருந்த வீடாகிய அந்த உடல் அழிந்து விட்டது. அந்த உடல் இனி எந்த விதத்திலேயுமே செயல்பட போவதில்லை என்பதை முழுமையாக அந்த ஆன்மாவானது உணர்ந்து கொள்கிறது. 7ஆம் நாளிலே தன்னுடைய குடும்பத்தார், தான் பழகியவர்கள், தனது நண்பர்கள், தான் சந்தித்தவர்கள் அனைவரையுமே அந்த ஆன்மாவானது சுற்றி சுற்றி வருகிறது. அவர்கள் தன்னை அடையாளம் காண்கிறார்களா என்பதை குறித்து ஒரு தெளிவுக்கு வருவதற்காக இந்த சுழற்சியானது நடக்கிறது. எவராலையுமே அந்த ஆன்மாவை கண்டுணர முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட பின்பு 10ஆம் நாள் அது யமதூதர்களின் வழி நடத்துதலில் செல்ல தொடங்குகிறது. 13ஆம் நாளில்தான் அந்த ஆன்மா தான் அடுத்து செல்ல வேண்டிய திசை என்ன, தான் எங்கு செல்வது என்பதை குறித்து ஒரு தீர்மானத்திற்கு வருகிறது. அதனால்தான் நம் சாஸ்திரங்களில் 13ஆம் நாள் சாந்தி செய்வது ஆன்மா அமைதியாக செல்வதற்கான உதவியை நம்மால் செய்வதாகும்.
ஆன்மாவானது உடலை விட்டு வெளியேறிய பிறகு அது யமலோகத்திற்கு செல்கிறது என புராணங்கள் கூறுகின்றன. அங்கு யமன், சித்திரகுப்தன் போன்ற தெய்வங்கள் அந்த ஆன்மாவின் கர்ம பதிவை திறந்து பார்க்கிறார்கள். அதில் அந்த ஆன்மா கொடிகொண்டிருந்த உடலானது, அந்த மனிதனானது செய்த நன்மை தீமை அனைத்துமே எழுதப்பட்டிருக்கின்றது. நல்ல செயல்கள் என்பது ஒளியின் வழியை குறிப்பன, தீய செயல்கள் என்பது இருளின் வழியை குறிப்பனவாகும். அந்த சமநிலைக்கு ஏற்பதான் அடுத்த பிறப்பு என்பதும் ஆன்மாவின் அமைதி என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது. கர்மா முடிவடைந்தால் ஆன்மாவானது மீண்டும் பிறவி எடுக்காது, அது மோட்சத்தை அடையும். அதாவது பிரபஞ்ச சக்தியுடன் முழுவதுமாக கலந்துவிடும். அந்த நிலைதான் சிவன், விஷ்ணு, சக்தி என்று நாம் அழைக்கின்ற பரமசக்தியாகும். ஆனால் ஆசை, கோபம், பிடிவாதம் கொண்ட ஆன்மா மீண்டும் திரும்பி வரும். அதுதான் மறுபிறவி எடுத்து இந்த உலகிலே சுற்றி சுழன்று கொண்டே இருக்கும். இந்த ஆன்மாவை குறித்தும் மறுபிறவியை குறித்தும் நம்முடைய தமிழ் சித்தர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அவர்களது பார்வையில் உயிர் ஒரு துளி ஒளி, அதனை அறிந்தால் நீயே இறைவன். அகத்தியர் என்ன சொல்கிறார் என்றால், மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு அடுக்கு மாற்றம். சித்தர்களின் தியானத்திலே ஆன்மாவானது ஒளி வடிவமாக காணப்படும். அவர்கள் அந்த ஒளி பிரபஞ்ச ஒளியுடன் இணையுமேயானால் அவன் மரணத்தை வென்றவன் என்று சொல்கிறார்கள். நம்மில் பலருக்கும் நம்மோடு பழகிய, நம்மோடு இணைந்திருந்த நமது உறவுகள் அவர்களது மரணத்திற்கு பிறகு நமது கனவில் தோன்றியிருப்பது நிகழ்ந்திருக்கலாம். அதன் அர்த்தம் என்னவென்றால், அந்த ஆன்மாவானது அவர்களை மீண்டும் சந்திக்க விரும்புகிறது என்பதை குறிப்பாக உணர்த்துவதாகும். இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குமேயானால் மரணமடைந்தவர்கள் நம்முடைய கனவில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அதை குறித்து நாம் நினைத்து கலங்கி அழ வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். அதற்கு பதிலாக தீபமேற்றி பிரார்த்தனை செய்து புனித நினைவுகளை அவர்களுக்காக நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அதுவே அந்த ஆன்மாவுக்கு அமைதி தருகின்ற ஒரு வழியாகும். நாம் அனைவருமே இந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு சிறு துளி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மரணத்திற்கு பிறகு அந்த துளியானது மீண்டும் அதே பெரும் ஒளிக்குள், பெரும் பிரபஞ்ச சக்திக்குள் கலந்து விடுகின்றது. அதுதான் அந்த பிரபஞ்சத்துடன் இணைகின்ற நிகழ்வுதான் பரமாத்மாவுடன் இணைகின்ற நிகழ்வாகும். மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது புதிய வாழ்க்கைக்கான ஒரு வாயிலை நமக்கு திறந்து தருவது. இந்த உலகிலே நாம் அனுபவித்த இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்துமே எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான சஞ்சலமற்ற நிலைக்கு நம்முடைய ஆன்மாவானது கடந்து செல்கின்ற ஒரு நிகழ்வுதான் மரணத்தின் பிறகான ஒரு நிலையாக ஆன்மாவுக்கு இருக்கின்றது. ஆகவே அன்பர்களே, நமக்கு பிரியமானவர்கள் யாராவது மரணம் அடைந்து விட்டால் அவர்களை நினைத்து நாம் அழுது கொண்டிருக்க வேண்டாம். மாறாக அவர்களது ஆன்மாவானது அமைதியாக இருப்பதற்கு, சாந்தி அடைவதற்கு நம்மால் இயன்ற அளவிலான பிரார்த்தனைகளை செய்யலாம். நாம் வாழுகின்ற இந்த பூ உலக வாழ்க்கையிலேயே நாம் நன்மைகளை செய்கிறோம் என்றால் அந்த நன்மையின் பலனானது நம் ஆன்மாவை ஒளியின் வழியாக அழைத்து செல்லும். நம் சிந்தனையும் செயலும் கருணையும் தான் நம் அடுத்த வாழ்க்கையின் வழிகாட்டியாக விளங்குகின்றது. மரணத்தை வெல்ல விரும்பினால் ஒளியாக வாழ்ந்துவிட வேண்டும். மனித பிறவி எடுத்த அனைவருமே
மரணம் என்ற நிகழ்வை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம். உடல் அழிந்தாலும் ஆன்மா அழிவதில்லை. நாம் ஒளியாக வாழ்ந்தால் மரணத்தின் பின் நாமும் அந்த ஒளியிலேயே, அந்த ஜோதியிலேயே கலந்து விடுவோம். நம்பிக்கையோடு வாழ்வோம், நன்மைகளையே செய்வோம், நன்மையுடனேயே நடந்து கொள்வோம். ஏனெனில் அதுவே நம் ஆன்மாவுக்கான ஒளியை அடைவதற்கான வழியாகும். ஓம் சாந்தி 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 ஓம். இதை போன்ற ஆன்மீக உண்மைகளை அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த தமிழ் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இதில் வெளியாகின்ற அனைத்து வீடியோக்களையும் பார்த்து பகிர்ந்து பயன்பெறுங்கள். அடுத்தபடியாக ஆன்மாவானது மறுபிறவியில் எடுக்கின்ற வடிவத்தை குறித்து விரைவில் பார்க்கலாம். ஓம் சரவண பவ. நன்றி.